வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தாங்க. இது எதை பற்றி அப்படின்னா, பூண்டு கரைசல் ரீசெண்டாக நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ. அதோடய ரிசல்ட்டு காமிக்கிறதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குங்க. பூண்டு கரைசல் வீடியோ பார்க்காதவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டையோ இல்லை ப்ரீவியஸ் வீடியோ தேடி பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ பூண்டு கரைசல் போட்ட அப்புறம் எனக்கு கத்திரிக்காய்களே எத்தனை காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது 2 நாள் கேப்பில் திரும்ப கத்திரிக்காய்கள் பறிக்கிறேன். இந்த செடி 6லேருந்து 8 மாதம் ஆகுதுங்க. ஆனால் க்ரீன் அதோட பச்சை நிறம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் வேப்பம் புண்ணாக்கு கரைசலும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் பூக்கள் கொட்டாமல் எனக்கு ரெகுலராக கத்திரிக்காய்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சின்ன சின்ன ட்ரிக் சில நேரத்தில் நமக்கு பெரிய ரிசல்ட்டு கொடுக்கும். அந்த விதத்தில் இந்த பூண்டு தோல் கரைசல் எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை உற்பத்தி செஞ்ச அந்த பூண்டு தோல் கரைசல் இருக்கு இல்லையா, நான் 2 நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுறேங்க. இப்போது இன்றைக்கி நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதாவது ஒரு 24 hours to 48 hours ஊற வச்ச அந்த பூண்டு கரைசல் தண்ணீரை இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறேன்னா, திரும்பவும் ஒரு நாள் கழித்து திரும்ப நான் அதுக்கு மேலே தெளிக்கிறேன் இல்லைங்க, நினைக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். இப்போது ஸ்ப்ரேயரில் வச்சோன்னா நம்ம தெளிக்கலாம். பட் நான் நினைக்கிறேன், பூவாளியில் கொண்டு மொத்த இலைகளையுமே ட்ரென்ச் பண்ணி நல்லா நினைக்க விட்டுருவாங்க. அப்போ தான் அதில் நல்லா இறங்குது அந்த சாரானது. தேவையில்லாத பூச்சிகள் வண்டுகள் வரதே இல்லைங்க. ஆனால் பூக்கள் பூத்த அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தேவையான வண்டுகள் மட்டும் அந்த பூக்களில் பாலினேஷன் ஆனது நடந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. ஏன்னா நமக்கு அதிகமான பிரச்சனையே இலைகளில் தான் ஆரம்பிக்கும். அதுக்கு அடியில் இருக்கும் அந்த பூச்சியானது. பட் ஆனால் இதில் அந்த பிரச்சனை தவிர்க்கப்படுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.